எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த ஆடி ஃபஸ்ட் நான் விதை போட்டேன். எனக்கு ஒண்டியாக இருந்து வீடியோ எடுக்க தெரியாது. அதனால பாருங்கள், இதில் பட்டை அவரைக்காய் போட்டிருக்கேன். இதுலேயும் பட்டை அவரைக்காய். இது ரெண்டும் நாட்டு அவரைக்காய் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு இதுலேயும். இதில் வந்து பீன்ஸு போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்கள், பீன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய குருவிங்க இருக்குது. அவங்க வந்து தழுரை சாப்பிட்ருவாங்க முளைக்கிற இதுவை. அதனால இது போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதில் வந்து கத்தரி விதை போட்டிருக்கேன். இதெல்லாம் முளைக்க எப்படியாவது ஒரு வாரம் ஆகும். போன வாரம் ஆடி 1 போட்டேன். அவங்களுக்கு குருவிங்களுக்கு பயந்து ஒரு 2 இலை வர வரைக்கும் மூடி வச்சுருந்தோம்னா நல்லா வரும். அதுக்கோசம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து போன வாட்டி விதைக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த விதையை எடுத்துட்டோம். இப்போ அந்த விதையை எடுக்கிறோம் பாருங்கள். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, நம்ம தொட்டியில் வச்சு. இப்போ கூட பாருங்கள் 2 பீர்க்கங்காய் போட்டிருக்கு. அதை இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. இப்போ அதெல்லாம் இனிமேல் விதைக்க விட மாட்டேன். செடி வந்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அது ஆனாலும் ஒன்று அப்பப்போ வாரம் ஒரு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி உள்ள விதையை நம்ம எடுத்து வச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஜாதி காய் இது. அதனால இப்போ இதோட எவ்வளோ விதை இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சாமர்த்தியமாக அதை எடுக்க முடியல. அது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்களேன், எப்படி குலுங்குது பாருங்க. அந்த விதை ரெண்டுத்துலேயுமே அதே மாதிரி குலுங்குது. அதனால தான் காஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். இது வந்து இனிமேல் ஆடி பெருக்கு வருது பார்த்தீங்களா, அப்போ இந்த விதைகளை போடணும்னு வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க எப்படி கொட்டுதுங்க. நிறையா இருக்குங்க. நான் கூட கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ஒன்றுத்துலேயே எவ்வளோ விதை இருக்குது பாருங்க, இன்னும் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு காயில் எவ்வளோ விதை பாருங்க. இதை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம், நார், இப்போ கூட இந்த நார் பீர்க்கங்காய் நார் விற்கும். அது வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கோசம் அப்படியே முட்டை வச்சு இந்த நார் அதுக்குள்ளது தான். அதனால தான் அப்படி இருக்கு. இந்த ஒன்றுத்துல இவ்வளோ விதை இருந்திருக்குங்க. நான் அடுத்து எதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. எப்படி இருக்குல்ல, உள்ள விதைங்க அப்படியே அடுக்கா சரம் மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ விதை இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, விளையாத விதைங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இதுதான் விளையாத விதை. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வச்ச விதை. இதுங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த வந்த விதை. எவ்வளோ விதை பாருங்க. இது பாருங்க, போன வருஷத்துல நான் வந்து சேமிச்சு வச்ச காய்ங்க. இது காராமணி காய், தட்டைப்பயிர் இல்லையா, பீன்ஸு, அது எடுத்து வச்சதுங்க. இப்போ போட்டு வச்சிருக்கிறது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது. எங்கள் பையன் இதுக்கு போயிருந்தான் பாருங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு மிளகா விதை பண்ணா, அதில் உள்ளது போட்டிருக்கேன். அது வரலைன்னா இந்த பீன்ஸ் விதை தான் போடணும்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பட்டை வரேங்க. இதெல்லாம் பட்டை வர நான் வந்து விதைக்கோசம் அதை அப்படியே எடுத்து வைக்கிறது. இது மொச்சக்காய் வீட்டில் வச்சுருந்தேன் இல்லையா போன வருஷம், அதில் உள்ளது. இது ரெண்டுமே அதுதான். இது வந்து நம்ம நாட்டு அவரை இருக்கு பாருங்க, கொடியில் காய்க்குது இல்லை, அது. இது எல்லாமே பட்டை அவரை சேர்ந்தது தான். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 4-5 தொட்டியில் போடணுங்க. சரி, இது ஆடி பெருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. இதை பாருங்க, நாட்டு அவருடைய விதை எப்படி இருக்கு பாருங்க.
அதனால் இதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இதையும் அப்படியே நான் எந்த விதைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி தாங்க போட்டு வச்சுப்பேன். தேவைன்னா அப்புறம் எடுத்து இது பண்ணிப்பேன். அதிகபட்சம் நான் கடையில் வாங்க மாட்டேன். இந்த செடிங்க வாங்கிட்டு வருவேன், ரோஸு இதுன்னு. விதைங்க வந்து அதிகமாக வாங்க மாட்டேன் நான். இப்படி சேமித்து வைக்கிறது தான். பாருங்கள், இந்த 2 பீர்க்கங்காயிலையும் எவ்வளோ விதை பாருங்களேன். இதை நம்ம அப்படியே சேமித்து வச்சா வச்சுருக்கிற இதில் இது மேலே 2, ஏன்னா இது விதையிலேருந்து எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, தோல்லேருந்து. இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், 2 சாம்பல் போட்டு நம்ம அப்படியே இது பண்ணி வச்சோம்னா இதில் வந்து இனிப்பு தன்மை இருக்கும் இந்த விதையில வந்து. அதனால இந்த 2 சாம்பல் போட்டு தூத்தி வச்சோம்னா அந்த விதை பாதுகாப்பு அப்படியே இருக்குங்க, நல்லா இருக்கும். நம்ம அடுத்த வருஷம் பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.